அப்போ எனக்கும் அந்த ஒரு ஆசை, நான் அந்த மாயவற்ற கோயிலில் கொண்டு போய் இல்லை இந்த கையால் கூட பார்த்து எரிச்சல் பட்டேன். இப்படியான கமெண்ட் சில பேர் வந்து பொறுக்க முடியாமல் அதுக்கு வந்து பட்ட சட்டை போட்டு விடுங்கன்ற மாதிரி கூட கதைக்குதுகள். ஏன் பட்ட சட்டை போடுறவன் நாம்பளை பிள்ளை அவள் சிரிச்சாலே ஒரு அழகு, முறைச்சால் ஒரு அழகு, வாய்க்குள்ள கைய வச்ச அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா ஆட்டுக்குட்டி. இப்போ எங்கே நிற்க சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அதாவது எங்களை சிட்டி விட்டு அன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது நாளைக்கு வந்து எங்களோட ஆட்டுக்குட்டின பர்த்டேன்னு. அப்போ ஆட்டுக்குட்டின பர்த்டே முன்னிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்து என்னென்னு சொன்னால், அந்த கோயிலில் இருக்கிற தர்மம் எடுக்கிற அந்த ஐயாக்களுக்கு ஒரு 30 பார்சல் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய விருப்பம். என்னென்னு சொன்னால் யாருமே கமெண்டில் தப்பாக பேசிடாதேங்க. 3 வயசு இது வரைக்கும் எங்களோட ஆட்டுக்குட்டி நம்மள எல்லா சாப்பாடும் சாப்பிடுவோம், சோறுண்டா என்னன்னு தெரியாது. அப்போ அது வந்து எனக்கு சரியான கவலை, என்னடா எல்லாம் சாப்பிடல சோறு சாப்பிடலாம்னு சொல்லி நிறைய கோயிலுக்கெல்லாம் நேர்த்தி வச்செல்லாம் செய்து கொண்டு வாரம் என்ன சாப்பிடுவேன். அப்போ எனக்கும் அந்த ஒரு ஆசை, நான் அந்த மாயவற்ற கோயிலில் கொண்டு போய் இல்லை இந்த கையால் இன்றைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விருப்பம். அப்போ அங்கே தான் போக போகிறோம். அப்போ ஆட்டுக்குடியை வந்து நாங்கள் வலுக்கத்தி வச்சு கொண்டு நிற்கிறோமே நம்ம நம்ம கவலையாக இருந்தது. நாளை கேக் கட் பண்ண பிள்ளை காய்ச்சல் வந்து ஓகே ஆயிருமோண்டு நேற்றே வந்து ஆத்துக்குடி வந்து காய்ச்சல் எல்லாம் சுகம். அப்போ பிரச்சனை இல்லை, நோம்பலாக இருந்த விட கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன், அதான் கவலை. சரி அப்போ நாங்கள் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நேரம் வந்து வந்துட்டு தானே. சரி கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கதையோடு சொல்ல விரும்புகிறோமே. நேற்று வீடியோவுக்கு வந்து ஒரு கொமெண்ட் சொல்லி வந்திருந்தது, ஜது வந்து எங்களோட ஜது வந்து நார்மலாக எங்களோட குடும்பத்தோட வீடியோ எடுக்கணும், அதாவது அம்மா அப்பா சகோதரங்களோட. அதை கூட சில பேர் வந்து பொறுக்க முடியாமல் ஜதுவுக்கு வந்து பட்ட சட்டை போட்டு விடுங்கன்ற மாதிரி கூட கதைக்குதுகள். ஏன் பட்ட சட்டை போடுறவன் நாம்பளை பிள்ளை மாதிரி தெரியல போலகன்னு. நார்மலாக ஜாதுவை விட்டு உழைங்க உழைப்பிச்செடுங்கன்னு சொன்னால் அந்த எல்லாத்துக்கு ஜது பெரிய இழந்தாரி இல்லை. அவள் சொல்ல முன்னமே அவங்களுக்கு தெரியும், ஒரு வயசு வந்தால் தங்களோட மற்ற பாதையை நோக்கி போகணுமென்றது அவங்களுக்கு தெரியும், உழைக்கணுமென்னு சொல்லி. இப்போ அதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளை எங்களோட வந்து குடும்பமானது வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். அதை கூட பார்த்து எரிச்சல் பட்டேன்னு இப்படியான கொமெண்ட்ஸ் எழுதுறீங்க. தயவு செய்து யாராவது பார்க்கணுமென்னு சொன்னால் வீடுமெண்டா பாருங்க, இப்படியான கொமெண்ட்ஸ் எழுதாது. என்ன சம்மந்தம் இல்லாத சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து பொம்பளை சட்டை வந்து போட சொல்லி அப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பாடை கொண்டு விளக்குறோம் கோயிலுக்கு. உலகத்தில் 12 கோடி இருக்கு நாட்டு இருக்கா. இதுக்கு படைச்சான் தெய்வம் அந்த குணத்தை கண்டு தான் உடனே கும்ப நிப்பாட்டிடும். அது மாதிரி தமிழனை படைச்சான். தமிழன் நரிமூலையை கண்டு தான் எங்களுக்கு உதயகர் காணியில் கூட இடம் இல்லை உலகத்திலோ. தமிழன் கிட்ட சரியான விஷம். நானும் தமிழன் தான் சொல்றேன் உள்ள. இது ஒரு வகையில் நானும் ஒரு விஷயம் தான். பாருங்க, சிங்கள மக்கள் 1,47,20,000 ஜனம் இருக்குது. நாடு இனி வடகிழக்கு தாய பூமி என்று சரி வரா. ஓ நாளைக்கு இதில் அந்த இடத்துல பணத்தில் போட்டா அது இந்தியாவில் இந்த ஒரு புத்தகம் கொண்டு தான் அதை பார்த்து பாருங்க. 78ஆம் ஆண்டு எனக்கு தெரியத்தக்கதாக 78ஆம் ஆண்டு ஆர்டர் இருக்கும்போது கொடுக்கறதுன்னு கடை சொல்றோம். அது மேலே உள்ள 2 விளையாட்டு எங்களோட இது இல்லை, மேலே உள்ள 2 விளையாட்டு இதுக்குள்ள செல்லப்பட நாங்கள் 4 பேரும் இருந்து அவனை பார்த்து தமிழனுக்கு ஒற்றுமை. ராஜா இங்கே வாங்க. தமிழன் ஒற்றுமை காட்டி கொடுக்குற 8 பங்கு கூட்டம் சந்தோஷம். ஐயா நல்லா கதைக்கிறீங்க. எங்களோட பிள்ளைங்க பர்த்டே நாளைக்கு. அப்ப அதை முன்னிட்டு சாப்பாடு அப்புறம் ஐயாவும் சாப்பிடுவோம் சந்தோஷமா. தெய்வம் ஒன்று மட்டும் அவ்வளோ இப்படியாரு தெரியுமா? நீங்கள் சின்ன பிரார்த்தனைகள் உங்களோட பெற்றோர் எந்த மாதிரி அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு வராங்க. உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு தெரியாத எந்த தெய்வம் உலகத்தை படைத்தால் வித்தியாசம் சாகு 2 தான் படைச்சது தெய்வம். என் ஆணையம் போட்டு யாழ் கூட நாட்டில் எங்களோட தமிழ் என்ன பாரு. மலையத்திலிருந்து வடமேமானம் வட பத்திமானம் தெற்கில் வெண்ணிலேருந்து இதுக்குள்ள யாரும் வந்துட்டா
கதையை பார்த்துட்டு நாங்கள் என்ன கதைக்கிற வடக்கத்தி அந்தோட்டா காட்டா இந்தியாக்காரன் கள்ளத்தோணி வீட்டில் சொல்லப்படாது தமிழன் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இருந்தால் தானே எல்லாருக்கும் எங்களுக்கும் ஒரு ஏக்கர் காணியில் ஈழம் இருக்கும் போல. தமிழன் கிட்ட இனிமை இல்லை. பெரிய கோடீஸ்வரன் நல்ல பணக்காரனை பிறகு கொண்டு வந்ததோ ஏதோ தொழில் செய்து சேமித்து தான் வந்தது. சரி அவனும் கண்ணை மூடத்தான் வந்து நாங்கள் பேமெண்ட்டில் இருக்கிறோம் கொடுத்து ஒரு நாள் கண்ணை மூடும். அங்கே சுடலில் வேறு இடம் இருக்கலாம். அங்கே வைங்க வேறு இடம் கண்ணை மூடிட்டு சரியில்லை. நீங்கள் சாப்பிடுங்க. ஓ சரி ஐயா சாப்பாடு வாங்க வேண்டாம். பாருங்க இப்போ தெய்வம் 4-5 இருந்தால் என்ன நடக்கும் பாருங்க. உக்ரைன் ரஷ்யா மற்றது காசா இஸ்ரேல் இத்தனை இந்த வட கொரியா தென் கொரியா எட்டி புட்டி நிற்கிறான். 4-5 தெய்வம் இருந்து அடிப்படை வலிக்கிட்ட உலகம் என்ன நடக்கும்? உலகமே சின்ன பின்னாகும். மீன் தெய்வம் ஒண்டை மட்டும் படைச்சி விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கிற என்ன நடக்குது கூடிய சீக்கிரம் உலகம் பூராத்தான் கடல் சரியாக தர கடலாம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு 5-10 வருஷமோ. ஓ சரியா போயிட்டு வாங்க. சந்தோஷம் போயிட்டு வாங்க. சரியா போயிட்டு வாங்க. இப்போ வீடியோக்கு சில வந்து வரேன் நம்ம வீடியோக்கு வர வேண்டாம். சாப்பாடு தலைங்க காணும். என்ன குட்டிமாண்ட அழகாக வந்து பாருங்க. குட்டிமா அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி எங்கள்ட பிறந்தநாள்காரின் அழகை வந்து பாருங்கள். எங்கள் பிறந்தநாள்காரின் அழகை பாருங்கள். அவள் சிரிச்சாலே ஒரு அழகு, முறைச்சால் ஒரு அழகு, வாய்க்குள்ள கையை வச்ச ஒரு அழகு. அவள் நடந்தா கூட ஒரு அழகு தெரியுமோ. இந்த ஐயா நாங்கள் வரதா இருந்தது. வேற வார்த்தை ஆக்கள் இல்லையா உங்களை? சரி ஓகே. அதுடி என்ன கடை வச்சுக்கிறீங்களா? நாளைக்கு எங்களை பிள்ளை பர்த்டே அம்மா. அப்போ நீங்கள் சாப்பாடு பசங்க சாப்பிடுவோம். ஓ அம்மாவுக்கு சந்தோஷமா சாப்பிடுவோம். சரி அம்மா நிஜா கடைக்குள்ள சாப்பாடு வந்து இல்லை சரி சந்தோஷம். சரி அம்மா போயிட்டானா ரூபா உண்டானா? அந்த அம்மா வந்து நினைச்சா சாப்பாடு வந்து அவள் கடையில் வச்சுருக்கேன். அதுக்குள்ள அம்மா வந்து சாப்பாடு நாங்கள் கேட்க இப்போ ஆத்திக்குட்டி எப்போ தான் சொல்லி தெரியல அம்மாக்கு. எனக்கு இப்போ தான் தெரியும். அப்போ ஆத்திக்குட்டி வந்து நிற்கணும். அம்மம்மா ஏதோ ஆத்திக்குட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போவாங்கக்கா. குட்டிமா அப்படி இருக்கான்னு சொல்லி மறக்கா அவன் கமெண்ட் பண்ணுவேன். நான் ஆத்திக்குட்டி வந்து குட்டிமா தான் சொல்லி கூப்பிடுவோம். சரி உள்ளே காட்டாங்க பாப்பா. அந்த அம்மா வந்து போயிருக்கா நிற்க சொல்லிட்டு அந்த அம்மா அந்த கடை வந்து அந்த காட்டுக்கு பின்னால் அதான் வந்து வள்ளியூர் கோயில் வீடு வந்து. அப்போ நாங்கள் இப்போ நிற்கிற வந்து பின்பக்கம் குழம்பு மிஸ் ஆகிட்டு அப்படிங்க. தேங்க்ஸ் போட்டு நன்றியா. ஓகே அம்மாவுக்கு உண்மையாக நல்ல வேலை சொன்ன அம்மாவுக்கு நல்ல மனசுன்றேன். உங்களோட கடைய அப்படி வியாபாரம் சரி. நாங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாச்சு சேனாத்துக்குட்டி. ஆமா அப்போ உண்மையாக கோயிலில் நாங்கள் சாப்பாடுனோட இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை தானே நோம்பெல்லாம் சனம் வந்து குறைவு. ஆனாலும் நாங்கள் வளமையாக கொடுக்குறோம். அந்த ஐயாக்கெல்லாம் இருந்தவங்க கொடுத்த நாங்கள் அது சார்ந்து வீடியோவுக்கு வந்து எல்லோரும் பெற மாட்டாங்க. வீடியோன்றதை விட சாப்பாடு கொடுக்குறோம் என்னுடைய நோக்கமே. அப்போ கொடுத்தாச்சு. அப்படி ஒரு 10 பார்சல் சாப்பாட்டுக்கிட்ட நாங்கள் கொண்டு வரக்குள்ள அந்த செக் பாயிண்ட்லேன்னு அது வந்து எனக்கு நீலையாமனோட ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் இந்த வருஷமே எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. சாப்பாடு கொண்டு வரக்குள்ளேயே அவங்க ஆத்தியை பார்த்து சிரிச்சதை எனக்கு கண்டுட்டு சிரிக்க எனக்கு அந்த ஒரு இதாக போயிட்டு பட்டன்னு வாங்கி நாங்கள் அவங்களுக்கு அப்படியே அந்த சாப்பாட்டு பார்சலை கொடுத்தோம்.
அதுக்கு அந்த கறி தண்ணி எல்லாமே அப்படி கொடுத்தோம். சந்தோஷமாக எல்லாரும் வாங்கிட்டாங்க. வாங்கி ஆதிக்குட்டியை மிஸ் பண்ணி போட்டு ஆதிக்குட்டிக்கு கேண்டோஸ் எல்லாம் கொடுத்தவங்க. இந்த ஆதிக்குட்டியை மிஸ் பண்ணி கேண்டோஸ் எல்லாம் தந்தது. நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதே போல் தான் இன்னும் ஒரு அம்மாவுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கல, குழந்தை பிள்ளை தானேன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த அம்மா வந்து ஆதிக்குட்டிக்கு பர்த்டே ஒரு அம்மா ஒரு ஆள் அம்மம்மான் ஆதிக்குட்டிக்கு அம்மம்மாடான்னு சொல்லலாம். அப்போ அந்த அம்மாவுக்கும் வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கல. தன்னை பேரை குட்டி மாதிரி இருக்குது, நல்ல வடிவான பிள்ளைன்னு சொல்லி அவன் வந்து இந்த முறை அதுக்கு நிறைய வயசு போனாங்கன்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அதுக்கு. அப்போ அதெல்லாம் அந்த அம்மா வந்து சாப்பாட்டை கொடுக்க வேண்டி சாப்பிட்டுட்டு தன்னை பேரை பிள்ளைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி 2 பிஸ்கட் பை கொடுத்துருக்குறாங்க. அதுக்குடி வேண்டியதே போடுது வயசுக்குள்ள. அப்போ நாங்கள் வந்து அதை வேண்டி கொண்டு வந்து சந்தோஷம் இப்படித்தான் வயசு வந்தாங்க அதை கொடுக்க நாங்கள் சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை எங்களை ஆத்தின போயிட்டு வர்ற வழியால் நாங்கள் மறக்கலாமே. அப்போ அதனால நாங்கள் வந்து ஆத்திக்குட்டிக்கு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ண போறோம். ஆத்திக்குட்டி சந்தோஷமா? ஓமா. இது நாங்கள் இன்றைக்கு ஆத்திக்குட்டிக்காக எடுத்த சாப்பிட்ட புதுச்சாட்டே நம்ம எப்படி இருக்குன்னு கோமன் பண்ணுவோம். ஆத்தினோட இந்த சட்டை வந்து இன்றைக்கு புது சட்டை போட்டு தான் பிள்ளைய குளிச்ச பார்த்து நாங்கள் கோயிலோட சாப்பாடு கொடுக்கணும்னு என்னுடைய விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தின்படி இன்றைக்கு செய்துட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து பசி எடுக்குது, அது சாப்பிடணும். ஆத்திக்குட்டி உடைய சோறு சாப்பிடுவீங்களோ? ஓமன்ட்டு வாங்கி ஓட போகுது வேறுங்க ஆத்திக்குட்டி. மறக்காம கூட ஆத்திக்குட்டி சட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா சரி, அப்போ நாங்கள் இப்போ சாப்பாடு வந்து சார்வக்காரருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துனாங்களே. மரக்கறி சாப்பாடு தான் கடையில் கோயிலில் கொடுக்குறது மரக்கறி சாப்பாடு. அதுதான் நாங்களும் இப்போ சாப்பிட போகிறோம். சரி, அப்போ உண்மையாண்டே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆத்திக்குட்டிக்கு வந்து குட்டியை நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தது. எங்களோட வீடியோ பார்க்குறவங்களும் எங்களோட ஆத்திக்குட்டியை மிஸ் பண்ணுவோம் அட்வான்ஸாக. அப்போ நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.